தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு விஜய் மாநாட்டில் இவ்வளோ விஷயங்கள் நடக்க போகுதா? கதிகலங் அரசியல் வட்டாரம் தமிழக அரசியல் களத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சுற்றி தளபதி விஜயை சுற்றி இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹாய் மக்களே, கதிகலங்க வைக்கும் அரசியல் வட்டாரம். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு மதுரையில் நடக்க போகுது. கட்சியோட முதல் மாநாடு விழுப்புரத்தில் நடந்த நிலையில் தென் மாவட்டங்களில் தனது செல்வாக்கை காட்டக்கூடிய வகையில் தான் மதுரையை இந்த முறை விஜய் தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த மாநாட்டோடைய முக்கியமான சுவாரஸ்யங்கள், எதிர்பார்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம விரிவாக டீட்டெயிலாக அலசி ஆராய போகிறோம். மாநாட்டுக்கான மாபெரும் ஏற்பாடுகள், அதாவது மிகப்பெரிய பரபரப்பான திட்டங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதா இப்போ நம்ம ஒன்றொன்னா பார்த்துடலாம். அதாவது மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய பராபத்தி அப்படிங்கிற இடத்துல தான் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாடு நடைபெற இருக்குது. இதுவரைக்குமே தமிழகத்தில் நடந்த அரசியல் மாநாடுகள் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய பரப்பளவு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்லப்படுது. அப்படி இதில் சில அதிநவீனமான விஷயங்கள்லாம், தொழில்நுட்ப சார்ந்த விஷயங்கள்லாம் பொருத்தப்பட்டிருக்கு, கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாநாட்டோட மேடை, ஒளி அமைப்புகள், மின் விளக்குகள் அமைக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே மிக பிரம்மாண்டமாக கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறப்பாங்க. குறிப்பாக மாநாட்டுக்கு வரக்கூடிய தொண்டர்கள் குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி அப்படின்னு பல்வேறு அடிப்படையான விஷயங்களுக்கு இந்த முறை முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா முதல் மாநாட்டில் அவங்க கற்றுக்கொண்ட பாடம் இந்த 2வது மாநாட்டுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் நடைபாதை. மாநாட்டு மேடைக்கு விஜய் வருவதற்காகவே ரொம்ப பிரத்யேகமாக ரொம்ப நீண்ட ஒரு பாதையை இந்த முறை கட்டமைச்சிருக்காங்க. இது தொண்டர்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மாநாட்டில் என்ன அரசியல் முக்கியத்துவம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, தென் மாவட்டங்களில் கட்சியை நிலைநிறுத்தக்கூடிய ஏற்பாடு தான் இது. அதாவது கட்சியோட முதல் மாநாடு வட தமிழகத்தில் நடந்த நிலையில் இந்த மாநாடு தென் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மையமாக மதுரையில் நடத்துறது தான் இதோட முக்கியமான நோக்கம். இது தென் மாவட்டங்களை தனது செல்வாக்கை வலுப்படுத்தி கொள்ள விஜய்க்கு இது உதவும் அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. மாநாட்டில் விஜயோட கன்னி பேச்சு, அந்த பேருரை எப்படியான ஒரு சிறப்புரையாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. மாநாட்டோட மிக முக்கியமான ஒரு அம்சமே விஜயோட அந்த சூப்பரான ஒரு எழுச்சி உரை தான். விஜயோட பேச்சில் தற்போதைய திமுக அரசின் மீதான விமர்சனங்கள், எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய நிலைப்பாடு, தன்னுடைய அரசியல் பார்வை, கட்சியோட எதிர்கால திட்டம், இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட அடிப்படை பிரச்சனைகள், அதன் மீதான விஜயோட பார்வை அப்படின்னு பல்வேறு முக்கிய விஷயங்கள் இடம்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரொம்ப பெரிய அளவில் விஜய் இந்த முறை பேசுவார்னு சொல்லப்படுது. 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக தானே களமிறங்குவேன் அப்படிங்கிற விஷயங்களையும் இந்த முறை இந்த மாநாட்டில் விஜய் தெளிவுபடுத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மாநாட்டில் எதிர்பார்க்கப்படுவது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. தொண்டர்களுடைய வருகை மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் வெளி மாநிலங்களிலிருந்து கிட்டத்தட்ட 30 லட்சத்திற்கு மேற்பட்ட தொண்டர்கள், தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள், விஜயோட ரசிகர்கள் வருவார்கள் அப்படின்னு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை எதிர்பார்க்குறாங்க. இது ஒரு அரசியல் கட்சி மாநாடாக மட்டும் இல்லாமல் ஒரு பெரும் கூட்டம் கூடக்கூடிய ஒரு விஷயமா விஜய் இந்த மாநாட்டை எதிர்பார்த்து காத்திருக்காரு. முதல் மாநாட்டை விட பல மடங்கு கூட்டத்தை திரட்டியாகணுங்கிற விஷயங்களை விஜய் ரொம்ப தீர்மானமாக இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக இந்த மாநாட்டில் விஜய் கூட நடித்த சினிமா நட்சத்திரங்கள், அரசியல் முக்கியஸ்தர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வது மட்டுமில்லாமல் மேடையிலையும் அழைத்து அறிமுகம் செய்யப்படுவார்கள். அல்லது தமிழக வெற்றி கழகத்துடைய முக்கியமான நிர்வாகிகளாக முக்கியமான அரசியல் தலைவர்களும் அல்லது வேறு கட்சியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தவர்களும் முக்கியமான சினிமா நட்சத்திரங்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாநாட்டில் பொறுப்புகள் வழங்கி விஜய் மேடையிலேயே அறிமுகம் செய்வதற்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களே இந்த முறை வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயோட மாநாட்டில் முக்கிய அறிவிப்புகள் எதுவும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி முக்கியமானது. கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள், புதிய திட்டங்கள்,
முக்கியமான நிர்வாகிகளை நியமனம் செய்யக்கூடிய சில முக்கியமான அறிவிப்புகள் இந்த மாநாட்டில் வெளியாகும். அந்த மாநாட்டு மேடையில் விஜயே வெளியிடுவார், விஜயை அறிவிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மொத்தத்தில் இந்த மதுரை மாநாடு தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்பு முனையாக அமையக்கூடும். விஜய்க்கு மட்டுமில்லை, ஒட்டுமொத்த இனிமேல் வரக்கூடிய சினிமாவிலேருந்து வரக்கூடியவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் ஒப்பிடும் பொழுது பெரிய அளவில் திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களுக்கும் சரி, விஜய் அடுத்த படத்தை எப்படியெல்லாம் எதிர்பார்த்து காத்திருப்பார்களோ அப்படி தான் இந்த மதுரை மாநாட்டையும் விஜயோட தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் சரி, வெளி மாநிலத்திலிருந்து இருக்கக்கூடிய விஜயோட ரசிகர்களும் சரி, வெளிநாட்டிலிருந்து இருக்கக்கூடிய விஜயோட ரசிகர்களும் சரி எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இந்த விஜயோடைய மதுரை மாநாட்டுக்காக பல வெளிநாடுகளிலிருந்தும் பல வெளி மாநிலங்களிலிருந்தும் விஜயோட ரசிகர்கள் அணிவகுத்து வருவதற்காக காத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் விழுப்புரத்தில் விக்கிரவாண்டியில் நடந்த மாநாட்டை விட பல மடங்கு விக்கிரவாண்டியில் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேர் உதாரணத்துக்கு கூடியிருக்காங்க அப்படின்னா அப்படியே இதில் டபுளாக அதற்கு மேலேயும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறைந்தபட்சம் 30 லட்சம் பேர் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறாங்க. ஏன் அப்படின்னா விஜயோட கடைசி படம் ஜனநாயகன், அதற்கு முன்னாடி இந்த மாநாடு. ஜனநாயகன் படம் வெளியானால் எத்தனை பேர் மொத்தமாக பார்ப்பாங்களோ அத்தனை பேரையும் ஒரே இடத்துல கூட்டினா அது எவ்வளோ பெரிய எண்ணிக்கையாக, எவ்வளோ பெரிய ஒரு மக்கள் கூட்டமாக, மக்கள் சக்தியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை விஜய் 2026 தேர்தலுக்கு முன்னாடியே தன்னுடைய 2வது மாநாட்டில் கண்கூட பார்க்க ஆசைப்படுறாரு அப்படிங்கிற விஷயங்களும் நமக்கு கிடச்சிருக்கு. அதனால இந்த விஜயோட 2வது மாநாடு எப்படி சொல்கிறது, பொதுமக்களுக்கு மட்டும் கிடையாது, விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் கிடையாது, தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கு மட்டும் கிடையாது, விஜயும் மிகப்பெரிய ஆச்சரியத்தோடு பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கார் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அதற்கு கள அரசியல் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல விஜய் எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் எடுத்துக்கிட்டு கள அரசியல் செய்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு இன்று முதலாவது இனிமேலாவது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வகையில் கள அரசியலில் இறங்கி செய்யணும் அப்படிங்கிற நிறைய வேண்டுகோள்கள் விஜய்க்கு தொடர்ந்து வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவருடைய ரசிகர்களே அது விரும்புகிறாங்க. ஸோ விஜய் இந்த மாநாடு, அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய காத்திருக்கிறார்கள், என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.